வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.7. இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போது இந்த சம்முக்கு தேவையான ஃபார்முலாலாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதான் அந்த ஃபார்முலா. இல்லை ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா கண்டிஷன் ஃபார் பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ். வெக்டர்கள் செங்குத்தாக இருக்க நிபந்தனை என்னென்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. சரிங்களா? பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக இருக்கணும்னா ஏ டாட் பி 0. அடுத்த ஃபார்முலா என்னென்னா ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இது ஆல்ரெடி ரெகுலராக தெரிஞ்ச ஃபார்முலா. சரிங்களா? சரி, இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க சம்மை சால்வ் பண்ணலாம். Example 6.7. Prove by vector method that the perpendiculars, அதாவது altitude, from the vertices to the opposite sides of triangle are concurrent. தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அவற்றிற்கு எதிரேயுள்ள பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என நிறுவுக. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் இருக்க ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே, அதாவது பெர்பெண்டிகுலர்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட் வழியாக தான் போகும். அதான் கன்கரண்ட்னா ஒரு பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். சரி, இது எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ யூ டேக் a triangle like this. ஓகே, இப்போ இதான் ட்ரையாங்கிள். அதோட வெர்டிசஸ்லாம் ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போது இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆல்டிடியூடு நான் எடுத்துக்கிறேன். அது முதல்ல அது ரெண்டு ஆல்டிடியூட் எடுத்துக்கலாம். ஸோ ஏலேருந்து ஒரு ஆல்டிடியூட்னால் என்ன அர்த்தம்? ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பெர்பெண்டிகுலராக போகணும். ஸோ ஏலேருந்து ஒரு ஆல்டிடியூட் ஆப்போசிட்டுக்கு வரைகிறேன். ஸோ ஆல்டிடியூட்னா என்ன அர்த்தம்னா அது பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ அது மீட் பண்ணுற இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது அதே மாதிரி இன்னொரு ஆல்டிடியூட் பியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஆல்டிடியூட் வரைவோம். ஸோ பியிலேருந்து ஆல்டிடியூட் ஆப்போசிட்டில் பெர்பெண்டிகுலராக போய் மீட் பண்ணணும். ஸோ அதுவும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஏன்னா ஆல்டிடியூட்னாவே பெர்பெண்டிகுலர் தான் இருக்கும். ஸோ அது மீட் பண்ணுற பாயிண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், இ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆல்டிடியூடும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம அது ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் ஓ அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த தேர்ட் ஆல்டிடியூட் ஃப்ரம் சியிலேருந்து வரைகிற ஆல்டிடியூடும் ஓ வழியாக தான் போகுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணால் சம் முடிஞ்சிடும். ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா முதல்ல ரெண்டு செங்குத்து கோடுகள் ஏடி பிஇ ஓ வழியாக போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டு, மூணாவதாக வரைகிற செங்குத்து கோடு சி வழியாக சிலேருந்து ஆரம்பிக்கிற செங்குத்து கோடும் ஓ வழியாக தான் போகுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோன்னா இந்த சம் முடிஞ்சிடும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ட்ரையாங்கிளில் வரைஞ்சிட்டோம் பார்த்திங்களா? அந்த ட்ரையாங்கிள் டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரியான தியரி நம்ம எழுதணும். அதை எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த டயக்ராமை பற்றி இது மாதிரி எழுதுங்க. என்னென்னா, கன்சிடர் எ ட்ரையாங்கிள் ஏபிசி in which the two perpendiculars altitudes AD and DBE, AD and BE intersect at O. O ல intersect ஆகுது. We take O as the origin. Let OA vector is equal to A vector, OB vector. So OA vector அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஓலேருந்து டைரக்ஷன் கொடுக்கணும். OA vector equal to A vector, OB vector is equal to B vector and OC vector is equal to C vector. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது லெட் CO ஏன் CO சொல்கிறேன்னா நான் வெக்டராக எடுத்துக்கல, COன்ற ஒரு லைனாக எடுத்துக்கிறேன். CO ப்ரொடியூஸ்ட் டு மீட் AB அட் F. அதாவது COவை ஏபியில் எஃப்பில் மீட் பண்ணுற மாதிரி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த லைனுக்கான அர்த்தம் தான் இப்போ நான் வரைகிறது. CO அப்படின்ற ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏபியில் எஃப்பில் மீட் பண்ண வைக்கிறேன். அது பெர்பெண்டிகுலர்னு வரையக்கூடாது, இங்கே வரைஞ்ச மாதிரி அங்கே வரையக்கூடாது. ஏன்னா அது பெர்பெண்டிகுலர்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ண பிறகு தான் அதை நான் வரைய முடியும். இப்போ அது பெர்பெண்டிகுலர் கிடையாது. ஐ ஜஸ்ட் ட்ராயிங் எ லைன் த்ரூ ஓ வழியாக ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன். ஆனால் அந்த லைன் ஆல்டிடியூட்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா தென் we can put பெர்பெண்டிகுலர். புரியுதுங்களா? அதனால் இப்போ நம்ம ஜஸ்ட்டு லைன் மட்டும் தான் வரைகிறேன். ஸோ த லைன்
சி அது வந்து எதில் போய் மீட் ஆகுது, ஏபியில் எஃப்ன்ற ஒரு பாயிண்டில் மீட் ஆகிறதா எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ அது எஃப். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் லைன் தான் நான் வரைஞ்சது. இப்போ நான் வரைஞ்ச அந்த சிஎஃப் வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா சம்மு முடிஞ்சிடும். சரி, இப்போ தமிழ் மீடியம் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் கொடுத்த இந்த இங்கிலீஷ்க்கு அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு சொல்கிறேன், அதை அப்படியே டிக்டேட் பண்ணுறேன், எழுதிக்குங்க. என்னென்னா, முக்கோணம் ஏபிசியில் ஏடி, பிஇ என்ற செங்குத்து கோடுகள் வெட்டும் புள்ளி ஓ என்க, ஆதி புள்ளி ஓ என்க. OA vector is equal to A vector, OB vector equal to B vector and OC vector equal to C vector. ABஐ Fஇல் சந்திக்குமாறு COவை நீட்டுக. இதான் லாஸ்ட்டாக நான் வரைஞ்சல ஒரு லைன், அதை பற்றி தான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே கிளியராக அப்படியே எழுதிக்குங்க. இதில் இருக்கிற மாதிரி எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன ப்ரூஃப் பண்ணணும் இப்போது? என்னென்னா, நான் இந்த சிஎஃப் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏபின்னு சொல்லணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு ஆல்டிடியூடையும் நான் எடுத்துக்கணும். முதல் ஆல்டிடியூட் ஏடி, ஏடின்ற ஆல்டிடியூட் எதுக்கு பெர்பெண்டிகுலர், பிசி. அதை வச்சு நான் இங்கே சம் போட போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது எடுத்துங்க. என்ன சொல்லணும்? சின்ஸ் ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி, which implies that AD BC க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறனால OB வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு BC வெக்டார். சாரி, OB இல்லை, OA வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு BC வெக்டார். OA வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு BC வெக்டார். படத்துலேருந்து கிளியராக புரியுதா பாருங்கள். இந்த நான் ஏடிஐயை ஓஏன்னு சொல்லிட்டேன். AD இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசியை OA இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, தமிழ் எப்படி எழுதணும்னா, ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி என்பதால் OA வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு பிசி ஆகும் அப்படின்னு எழுதிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர்னால் அதோட டாட் ப்ராடக்ட் ஜீரோன்னு சொல்லிடலாமா? ஸோ OA வெக்டார் டாட் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த OA வெக்டார் அப்படியே வச்சுக்கிட்டு பிசி வெக்டாரை எப்படி எழுதலாம்? OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், OA வெக்டாரை A வெக்டார்னு எடுத்துங்க. ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்குறோம். OC வெக்டார்ன்றது C வெக்டார், OB வெக்டார்ன்றது B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், A வெக்டார் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A வெக்டார் டாட் C வெக்டார் மைனஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இதை தான் நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல் ஆல்டிடியூட் ஏடியை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஆல்டிடியூட் பிஇயை வச்சு அடுத்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். செகண்ட் என்னென்னா, அடுத்த ஆல்டிடியூட் பிஇ. என்ன ஆல்டிடியூட் பிஇ பாருங்கள், பிஇ பெர்பெண்டிகுலர் டு சிஏ. கரெக்டுங்களா? இந்த ஆல்டிடியூட் பெர்பெண்டிகுலர் டு சிஏன்னு சொல்லியிருக்கல, அதை தான் எழுத போகிறேன். இதே மாதிரி எழுத போகிறேன். சின்ஸ் பிஇ பெர்பெண்டிகுலர் டு சிஏ, we have அப்படி இருக்கிறதுனால நம்ம என்னென்னா, பிஇன்றது பாருங்கள் என்ன சொல்லலாம், பிஇன்றது ஓபி வெக்டார் சொல்லலாம். ஸோ ஓபி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு சிஏ வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, தமிழில் பார்த்திங்கன்னா, பிஇ ஆனது சிஏவுக்கு செங்குத்து எனில் ஓபி வெக்டார் செங்குத்து சிஏ வெக்டார் ஆகும் அப்படின்னு எழுதிக்கிட்டால் போதும். சரி, அப்போ ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம், அதோட டாட் ப்ராடக்ட் 0. ஸோ ஓபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. சரி, அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஓபி வெக்டாரை அப்படியே வச்சுக்கிட்டு டாட் சிஏ வெக்டாரை ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஓபி வெக்டாரை பி வெக்டார்னும், ஸோ ஓஏ வெக்டார்ன்றது ஏ வெக்டார், ஓசி வெக்டார்ன்றது சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ போல் எப்படி என்ன பண்ணோம், இந்த பி வெக்டார் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு ஆல்டிடியூடை வச்சு ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன்.
Okay, adding 1 and 2. So first equation plus second equation. ரெண்டு equation add பண்ணுறேன். சரி, add பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். first equationல என்ன இருக்குது? a dot c minus a dot b. போடுங்க பார்க்கலாம். a dot c minus a dot b. இது first equation. second equationல என்ன இருக்குது? plus b vector dot a vector minus b vector dot c vector equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது 0. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a டாட் பியும் b டாட் ஏவும் ஒன்றுன்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டாட் புள்ளி பெருக்கத்தில் வந்து டாட் ப்ராடக்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணால் சைன் மாறாது. அப்போ இது ரெண்டும் ஒன்றுன்றதுனால இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அதுக்கு இது கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? a டாட் சியும் b டாட் சியும் தான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் இந்த c இருக்குது பார்த்தீங்களா? இந்த சியை காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? a வெக்டர் டாட் a வெக்டர் மைனஸ் b வெக்டர் காமனாக டாட் போட்டு சியை வெளியில் எடுத்துடணும். ஈக்குவல் டு 0. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ரெண்டுத்துலேயும் இந்த சி வெக்டர் டாட்டை வெளியில் எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது a வெக்டர் மைனஸ் b வெக்டர். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த a வெக்டர் பார்த்தீங்களா? a வெக்டர் எப்படி எழுதலாம்னா OA வெக்டர்னு எழுதலாம். b வெக்டர்ன்றது OB வெக்டர்னு எழுதலாம். டாட் OC வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இது வந்து OA மைனஸ் OBயை BA வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். டாட் OC வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு வெக்டரோட புள்ளி பெருக்கும் 0. டாட் ப்ராடக்ட் 0னா என்ன அர்த்தம்னா விச் இம்ப்ளைஸ் தட் BA வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு OC வெக்டர். ஸோ டயக்ராமில் பாருங்கள், BA வெக்டர்ன்றது இது. BA வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு OC வெக்டர். அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ CF வந்து ABக்கு பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். therefore CF is perpendicular to AB. அதாவது therefore that is CF is perpendicular to AB. ஓகே, அப்போ தேர்ட் ஆல்டிடியூடோ ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் ஓ வழியாக தான் போகும். சரிங்களா? இந்த தேர்ட் ஆல்டிடியூடு CF வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இப்போ தான் நம்ம வரையணுமே. CF வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ தான் அது ட்ரூ. இது ட்ரூ ஆனதுனால தேர்ட் ஆல்டிடியூட் ஆல்சோ பாசிங் த்ரூ ஓ அப்படின்னு சொல்லலாம். therefore the third altitude also passing through O. மூன்றாவது செங்குத்து கோடும் O வழியாக செல்கிறது அப்படின்னு பொருள். therefore the altitudes of triangle are concurrent. therefore the altitudes are perpendiculars of the triangle are concurrent. சரிங்களா? அவ்வளோதான், ப்ரூஃப் முடிச்சு போச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் ஒரு புள்ளி வழியாக செல்லும் என நிறுவப்பட்டது.